ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நான் அசர்பைஜான் பாக்கு போனதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நான் போன வருஷம் பார்த்திங்கன்னா நவம்பர், அக்டோபர், செப்டம்பர்னு நினைக்கிறேன். செப்டம்பர் லாஸ்ட்லேயே என்னமோ நாங்கள் அங்கே போனோம். ஸோ வேலை விஷயமா போயிருந்தோம். ஸோ நான் சென்னையிலேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து அசர்பைஜான் கிளம்புனோம். ஸோ இது சென்னை ஃப்ளைட்டில் கொடுத்தது. என்னமோ சிக்கன் ரைஸ் சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து டெல்லி ஏர்போர்ட் போனோம். டெல்லி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்கு டைம் இருந்ததுனால ஸோ உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வந்தது. அது நாங்கள் ஐ திங்க் மிட் நைட்டில் நினைக்கிறேன், மிட் நைட்டாக பக்கத்துலையா தெரில, அதில் ஏறிட்டு ஸோ அவங்க கொடுத்த ரைஸு அந்த ஊர் சாப்பாடு இது போல் இது பார்க்க மந்தி ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இது பார்த்திங்கன்னா காரமே இல்லைங்க. ஃபுல்லாக அந்த கிஸ்மிஸ் பழம் நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் புட்டிங் கேக்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டின் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ இது ஃப்ளைட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் சும்மா நான் மட்டும் ஒரு 2 வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே சாப்பாடையும் அந்த வெளியில் சீனரிஸையும் இந்த மானிட்டரையும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா டைமிங் காமிக்குது. அப்புறம் நம்ம எங்கே பறந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அது காமிக்குது. 3 நாடோட டைம் காமிச்சிது அது. ஸோ இதுதான் பர்கர், புட்டிங் கேக், சீஸு, அப்புறம் பட்டர் இதெல்லாம் இருந்துச்சு. இது ஃப்ளைட்டுக்கு வெளியில் இங்கே பார்த்திங்கன்னா மலைத்தொடர்கள், ஆறு இதெல்லாம் தெரிஞ்சுது. பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ போன வருஷம் அடுத்தது இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் வீடியோ ரெடி பண்ணி போடலாமே, எதுக்கு இதை வச்சுட்டு ஒரு மெமரியாக இருக்குமே அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு குறைகள் இருந்திருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இது ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கு ஃபாரின் போகிறது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் அப்ராட் போகிறது. ஸோ இது என்னோடய முதல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நாடு பார்த்திங்கன்னா பிலோ சீ லெவல் 28 ஃபீட், ஐ திங்க் 28 ஃபீட்டா 28 மீட்டர்ஸாக எனக்கே தெரில. நீங்கள் விக்கிபீடியா செக் பண்ணி பாருங்கள். பாக்கு 28 அடின்னு நினைக்கிறேன். அது கீழே இருக்குது, பிலோ சீ லெவலில் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய சிட்டி, பிலோ சீ லெவலில் பெரிய சிட்டின்னு சொல்கிறாங்க, லார்ஜஸ்ட் சிட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆயில் அண்ட் கேஸ் தான் மெயின் வருமானமாக இருக்குது அந்த நாட்டுக்கு. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது மெயினாக சொல்லலாம், ஆயில் அண்ட் கேஸ். இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1 மணாட்டு தான். 1 மணாட்டுனா 50 ரூபா. நம்ம ஊர் காசுனால் நமக்கு நம்ம ஊரில் எப்படி 1 லிட்டர் 100 ரூபா, இது 1 லிட்டர் 50 ரூபா தான் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வெளியில், பாக்கு ஏர்போர்ட்டோட வெளியில் பாக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே என்னை பிக்கப் பண்ண கார் வந்துச்சு. ஸோ அந்த காரில் ஏறி அப்படியே அந்த நாட்டை, பாக்கு சிட்டியை வெளியில் அழகெல்லாம் காமிக்கலாம், ரோடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணி நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதோட ரோடெல்லாம் இந்த மாதிரி தான் நான் ஸ்பீட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எதாவது பார்க்கணுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டுருந்தோம். இன்னொன்று இங்கே பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா பைக்கே நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருமே கார் வச்சுருப்பாங்களாம். அதனால் இங்கே மக்கள் எல்லாருமே ரொம்ப வசதியானவங்க தான். அதேமாதிரி ரொம்ப காஸ்ட்லியான கார்கள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். பென்ஸு, அப்புறம் ஜாகுவார், அது மாதிரி இந்த கார்லாம் பாருங்கள், எல்லாமே செம்மையாக மாஸாக இருந்துச்சு. இந்த கார்லாம் நான் பார்த்ததுன்னு எனக்கே டவுட் தான். ஸோ நிறைய கம்பெனி கார்ஸ் இங்கே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சாலை விதிகளை ரொம்ப மதிப்பாங்க. அந்த கவர்மெண்ட் சொல்கிற கட்டுப்பாடு, அந்த விதிகள்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது நாங்கள் வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. ஃபஸ்ட்டு கான்டினென்டல்னு ஒரு ஹோட்டல் போனோம். அந்த ஹோட்டல் செட் ஆகலை. அதனால் மறுபடி இன்னொரு ஹோட்டல் வந்துட்டோம், ஹோட்டல் யூரோப்பா. அது அந்த ஊரோட பழமையான ஒரு ஹோட்டல் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் தான் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரூமில் தான் நான் இருக்க போகிறேன். ஸோ இது ஒரு டபுள் பெட் வித் எக்ஸ்ட்ரா ஒரு சிங்கிள் பெட் இருக்குது. இப்போ எதுக்குன்னா அந்த ரூமில் லாக்கர் இருக்குது, லாக்கருக்காக இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இருட்டில் நல்லா லைட்டு வெளிச்சத்தில். ஐ திங்க் நான் 8th ஃப்ளோர்னு நினைக்கிறேன், எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த ஃப்ளோர்லேருந்து பார்த்தா அழகாக இருந்ததா. ஸோ இதுதான் ஒரு 2 மந்த்ஸுக்கு எனக்கு. ஸோ இது அடுத்த நாள் காலையில் இங்கேருந்து சத்ரக் பஜார் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்காக போயிட்டுருந்தோம்.
ஸோ எங்கள் டீமோடு சேர்ந்து சும்மா இல்லை வேலையாக தான் போயிருந்தோம். அங்கே என்னென்ன நடக்குது, அதாவது அவங்க தேவையான பொருட்கள்லாம் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. நானும் கூட வந்திருந்தேன். ஸோ அப்போது கிடைக்கிற டயத்தில் அந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிறது. நான் இது வந்து பர்பஸாக எடுக்கணும்னு எடுக்கல. சும்மா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இல்லையா, அதனால் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. நாளைக்கு யாராவது பாக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும் இல்லையா, பாக்குவில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா. இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா பாக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே இது மால். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஊரில் உள்ள ஐஃபோன்லாம் வந்து என்ன ரேட்டுன்னு சொல்லி ரேட்டு போட்டிருக்காங்க. அதை வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் மனாட்டு, ஒரு மனாட்டு 50 ரூபா. ஸோ அந்த ஊர் காசு இது, அசர்பைஜான் கரன்சி. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த நேரத்தில், போன வருஷம் எடுத்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியில் சுற்றிட்டு அப்படியே ஏதோ ரோட்டில் ஒரு நாள் போனது தான். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் போகிறதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்ருப்பேன். ஸோ என்கிட்ட இருந்த எல்லா வீடியோவும் இதில் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன், அதனால் இப்படி இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அந்த ஊர் மக்கள்கிட்ட பைக் அவங்க பார்க்கவே முடியாது சொன்னேன்னா அந்த ரோட்டில். அது மாதிரி ஈவினிங் டைமில் பயங்கர டிராஃபிக் இருக்கும், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டால், அப்போ சொன்னேன் இல்லையா, எல்லாருமே கார் வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் 4 பேருமே கார் வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த டிராஃபிக் சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க அந்த ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு பைக். அந்த கோட் ஷூட்டிங் டைமில் கூட விஜய் சார் வந்து ஏதோ ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு வேகமாக போனார்ல, அந்த மாதிரி இதை அடிக்கடி பார்க்கலாம். அது மாதிரி இங்கே வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா, நம்ம ஊரில் ஓலா, ஊபர்லாம் இருக்கிற மாதிரி ஆப் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே போல்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஆப். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அதில் கூட டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே போயிட்டு வந்துடலாம். மிஞ்சி போனால் 5 மணி நேரம் வரும். ஸோ 1 மணி நேரம்ன்றது 50 ரூபா, இப்போ 2 மணி நேரம்னா 100 ரூபா, அந்த மாதிரி கணக்கு. ஸோ கால் டாக்ஸி ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருந்துச்சு. யாருமே இந்த மக்களெல்லாம் நம்பலாம், ரொம்ப நம்பிக்கையான மக்கள். நம்மளை வந்து எதுவும் கிட்னாப் பண்ணிவிடுவாங்களோ, அப்படி பண்ணுவாங்களோ, இப்படி பண்ணுவாங்களோ அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. நான் மோஸ்ட்லி தனியாக போகும்போதெல்லாம் பயமே இல்லை, ரொம்ப இதாக இருந்துச்சு. இது வந்து ஒரு இடங்க, இது பேர் வந்து க்ரீன் வில்லாவா, க்ரீன் பேலஸா, ஏதோ ஒரு பேருங்க, மறந்துட்டேங்க, சாரி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கோல்ஃப் மைதானமும் இருந்துச்சு. அங்கே இருக்கிற வீடுகள்லாம் இருக்குல்ல, வில்லா மாதிரி தனித்தனியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், இன்டீரியர்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஊர் மக்கள் மோஸ்ட்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. நமக்கு வந்து ஹெல்பிங் மைண்டோட தான் இருப்பாங்க. நம்மளை எதுவுமே வந்து தப்பான பார்வையோ, நம்மளை வந்து ஒரு மாதிரி சில இடங்களில் இது நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரேசிசம்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. ஸோ இங்கே வந்து மக்கள் எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். முஸ்லீம்ஸும் இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸும் இருப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப ஃபேஷனபுளாக போடுவாங்க. இந்த மாதிரி அரபு கண்ட்ரியில் இருக்க மாதிரிலாம் கிடையாது, ஃபுல்லாகவே பர்தா போட்டுட்ருக்கிறதுலாம் கிடையாது. இவங்க வந்து வெஸ்டர்ன் டைப்பாக தான் இருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து அந்த ஊர் பொண்ணுங்க கல்யாண ட்ரெஸ், இது திருமண உடை. இது சும்மா அங்கே சுற்றி பார்க்குற இடத்துல பார்த்தேன். இங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கல்யாணத்துக்காக ரெடி ஆகக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் திருமண உடைகள். இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் காய்கறிகள், பழங்கள். இங்கெல்லாம் வந்து செர்ரிஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த செர்ரிஸு, அப்புறம் வந்து சில பழங்கள்லாம் இருக்குங்க, பேர் வரல, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த ரோட்டில் நிற்க வச்சு இந்த கார், இதெல்லாம் எல்லாமே காஸ்ட்லியான கார்ஸ் தான் இருந்துச்சு. அதனால சரி இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த சத்ரக் பஸாரில் ஒரு பிரிவு. இது எலக்ட்ரிக்கல்ஸ் பொருட்கள்லாம், அந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இங்கே நிறைய பிரிவு இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரிவு. அதாவது பிரிவுனா ரொம்ப பெருசுங்க. அந்த சத்ரக் பஸார்ன்றது எல்லாமே கிடைக்கும். அங்கே கிடைக்காத ஐட்டங்களே கிடையாது, அவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாள் பத்தாது போய் சுற்றி பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நிசாமி ஸ்ட்ரீட்டோட மெட்ரோ. இது அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் அங்கேருந்து நிசாமி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய கஃபே மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் மியூசிக் மாதிரி பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு இவங்க பாடுறத ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இது வந்து நிசாமி ஸ்ட்ரீட்டோட மெட்ரோ. இது அங்கே எடுத்த ஃபோட்டோ, இது வீடியோ. அப்புறம் மறுபடி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கேனா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் அங்கே எல்லாமே கிடைக்கும். எல்லா கடையிலையுமே ஆல்கஹால் இருக்கும்.
எல்லாமே இருக்கும். பியர்லேருந்து எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அங்கே சாக்லேட்ஸ் தான் ரொம்ப இருக்கும், ஸ்வீட்ஸ். ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு காரமே பிடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் வில்லா சொன்னல, அந்த செஸ் போர்ட்லாம் பார்த்திங்கல்ல, அந்த ஏரியாவில் ஒரு இடம் கார்டன் மாதிரி எல்லாமே ரோசஸாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அது சத்ராக் பஸாரில் அந்த இன்னொரு இடம், அதில் வந்து சின்ன சின்ன கைவினை பொருட்கள், அழகு பொருட்கள்லாம் இருந்துச்சு குட்டி குட்டியாக. அந்த மேக்னெட்டில் ஃப்ரிட்ஜில் ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி மேக்னெட்டு, கீ செயின்ஸு, அழகழகான சின்ன சின்ன கலை வேலைகள் கொண்ட பொருட்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுதான் அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் அங்கே போடுறவர். அவர் ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சுருந்தாரு. அதுலேருந்து அவர் என்ன ஜூஸ் போடுறாரு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம். அந்த ஊரோட மாதுளம்பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த பழத்தோட அந்த ஒரு முனையை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஒரு அமுக்குறாரு. ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி ஆகிடுது. இந்த ஜூஸ் வந்து அந்த ஊரில் ஃபேமஸ். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் என்னை ஏமாற்ற பார்த்துட்டாரு. ஏன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாரு. ஆனால் என் கூட வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, இதில் இது கம்மி தான் சொல்லிட்டு எனக்கு ரேட் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இதுவும் அந்த ஏரியா தான். அந்த ஏரியாவில் அப்படியே சுற்றிட்டுருக்கோம். அப்புறம் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அவங்களுக்கு வந்து காரம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுமாதிரி நீங்கள் எந்த கடைக்கும் எந்த வீட்டுக்கும் போனீங்கனாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ இருக்கும். அவங்க டீ ஒரு நாளைக்கு 100 வாட்டி கூட குடிப்பாங்க. அந்த டீயில் வந்து பால் சேர்க்க மாட்டாங்க, சர்க்கரை சேர்க்க மாட்டாங்க. வெறும் அந்த பிளாக் டீ தான். அந்த பிளாக் டீ கூட ஆனால் ஒரு பவுல் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சாக்லேட்டை வாயில் போட்டுட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டே அந்த டீயை குடிப்பாங்க. ஆனால் நம்மளை மாதிரி டீயில் சர்க்கரை போட்டோ இல்லை பால் ஊற்றியெல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் போய் அங்கே பால் டீ போட்டு சாப்பிட கற்றுக் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. இப்படி தான் பால் டீ எங்கள் ஊரில் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம வெறும் பால் டீ மட்டும் போட மாட்டோம்ல, இஞ்சி அப்புறம் அந்த அது பேர் என்ன, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் அந்த ஊரில் பால் டீலாம் அவங்க சாப்பிட்டதே இல்லை போல். அதே மாதிரி அங்கே எல்லா ரைஸ் இருக்கும்ல, பிரியாணி இந்த மாதிரி ரைஸாக இருந்தாலும் அதில் வந்து சிக்கன் கிரேவியாக கூட இருந்தாலும் அதில் வந்து இந்த கிஸ்மிஸ் பழம், அந்த உலர் திராட்சையெல்லாம் போட்டு செய்கிறாங்க. ஸோ நீங்கள் எது சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்கும். ஸோ நீங்கள் காரமாகவே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அங்கே சாப்பிட்றதுக்கு கிடைக்கிறது. அது மாதிரி இந்தியன் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த இந்தியன் ஃபுட் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அங்கே ஒரு இந்தியன் ஃபுட் கடை நிசாமி ஸ்ட்ரீட்டில் இருக்கும். அந்த கடை பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தோம், மிட் நைட் மசாலாவா இல்லையே, ஏதோ அந்த கடை பேர் மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்து இந்த ப்ரெட் இருக்குல்ல, அந்த சைடில் ஒரு ப்ரெட் இருக்குது பாருங்கள். இது என்ன தெரியுமா, ஆக்சுவலாக இது வந்து திராட்சை இலையில் ஒரு கறியை வச்சு வேக வச்சு அதை கொடுக்குறாங்க. அந்த பவுலில் நம்ம தயிரை ஊற்றி அதை சேர்த்து நான் சாப்பிட்றோம். இந்த மாதிரி ப்ரெட்டு சைடில் இருக்குல்ல, அந்த ப்ரெட்டு வந்து அவங்க எல்லா கடையிலையும் நீங்கள் எந்த டிஷ் ஆர்டர் பண்ணாலும் அந்த ப்ரெட்டு பன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பன் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஊரில் வந்து பன்னை வந்து சாமியாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி அரிசியை சாமியாக பார்க்குறோமோ அந்த மாதிரி. இது வந்து நீச்சல் குளம் எங்கள் ஹோட்டலில் இருந்தது, அதை எடுத்திருக்கேன். அது வந்து இந்த சத்ரக் பஸாரோட என்ட்ரன்ஸ் போகிற வழி, அந்த ரோடு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேனே, அந்த பன்னு சொன்னேன்னா, அந்த பன்னு வந்து சாமி மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால் எந்த கடையில் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் அந்த பன் கண்டிப்பாக கூடவே வரும். இது வந்து மறுபடியும் சத்ரக் பஸார் தான். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். அதாவது ரோடு இருக்குல்ல, அதாவது சின்ன சின்ன ரோடுகள் இருக்குன்னு வைங்களேன், அது ஒன் வேவாக இருக்குன்னு வைங்க. அந்த ஒன் வேயில் நீங்கள் கார் போகலாம். ஆனால் ஆப்போசிட்லேருந்து ஒரு கார் வந்துச்சுன்னா அந்த காரோட டயர் பஞ்சர் ஆகிடும். அதாவது நடுவில் ஒரு கம்பி மாதிரி பதிச்சிருந்தாங்க. அந்த கம்பி வந்து எப்படின்னா, நீங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னா அந்த கம்பி கீழே தரையில் நீங்கள் டயர் அந்த கம்பியில் ஏறும்போது கீழே அமுங்கிடும், அப்படியே நேராக போயிடும். ஆனால் ஆப்போசிட்டில் யாராவது வர்றாங்க, அப்படி தப்பான ரூட்டில், அதாவது தடை செய்யப்பட்ட அந்த வேலை வர்றாங்க அப்படின்னா அந்த கம்பி வந்து கீழே போகாது, டயரை பஞ்சராக்கி விட்டுரும். ஸோ செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு, நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கிளி, கொண்டைக்கிளி, அது அங்கே எடுத்தேன். இது வந்து பழைய பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். பழைய பொருட்கள்லாம் ரொம்ப பழைய பொருட்கள், ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த காலத்து கடிகாரம் அந்த மாதிரி சிலைகள்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இதுவும் சாப்பாடு, அந்த ஒரு சாப்பாடு தான் சொன்னேன்னா. ப்ரெட் இருக்கா, இந்த ப்ரெட் எங்கே போனாலும் இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே காரமே இல்லைங்க. எல்லாமே பார்க்க சிவப்பாக அது இதுன்னு இருக்குது, ஆனால் எதுவுமே காரமே இல்லை, லைட்டாக உப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஜூஸஸ். அப்புறம் மறுபடி நைட்டில் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்புறம் நான் வேறு என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், சாப்பாடை பற்றி சொல்லிட்டேன். அந்த ஊர் மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப
இதாக நடந்துக்கிறாங்க. என்னையவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 பேர்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கே என்னை வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஆச்சரியமா. ஏன்னா நம்ம கருப்பாக இருக்கோம்ல, அவங்க சிகப்பாக இருக்காங்க. ரொம்ப எல்லாருமே கலரு. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னை பார்க்கும்போது புதுசாக தெரியுது. ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டாங்க, "ஆர் யூ ஃப்ரம் யுஎஸ்ஏ?" அப்படின்ட்டு. "இல்லை இல்லை, நான் நோ நோ நோ" அப்படின்னு சொன்னேன். "ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு" சொன்னேன். "ஓ இந்தியாவா? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். உங்களோட காஸ்டியூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களோட கலர் கலராக ட்ரெஸ்ஸு, டிசைன்ஸு, அப்புறம் வந்து டான்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இந்தியன் சினிமா வந்து பிடிக்குமா. அதாவது ரொம்ப பழைய படங்கள், அமிதாப் பச்சன், ஹேமமாலினிலாம் அவங்க நடித்த அந்த காலகட்டத்து படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா. இது வந்து பார்த்திங்கன்னா நிசாமி ஸ்ட்ரீட்டு பகலில். இங்கெல்லாம் நிறைய ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இது இப்போ கூட மேக்ஸ் ஆட் ஒன்று வருமே, அந்த அதிலலாம் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய படங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த இடத்த. சாங்ஸ்லாம் வரும். நல்லா அழகான இடம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹிந்தி படங்கள் வந்து பழைய படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. பழைய படங்களில் அதுவும் அந்த ஊரில் இப்போ வரைக்கும் டப்பிங் பண்ணி டிவியில் போட்டுட்ருக்காங்க. இது வந்து நிசாமி ஸ்ட்ரீட்டோட நைட் வியூ. அப்புறம் வந்து அந்த ஹிந்தி படங்களில் அவங்களுக்கு ஜீதா ஆர் கீதான்னு ஒரு படமா, அது ரொம்ப பிடிக்குமா. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அங்கே ஒருத்தருக்கிற சலூன் கடைக்கு நான் முடிவெட்ட போயிருந்தேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க பழைய படங்களை இன்னும் ரசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு சினிமாவே அவங்க ஊரில் தேட்டரே கிடையாது அதிகமாக, ரொம்ப கம்மி. மாலில் வேணால் ஏதோ ஒரு 2 தேட்டர் இருக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் இருக்காது. ஸோ கேட்டேன் நான் அவங்ககிட்ட, உங்களுக்கு அப்போ என்ன தான் லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டு? இப்போ நாங்கள்லாம் இந்தியன்ஸ் ஃபுல்லாகவே சினிமான்னு எங்களுக்குலாம் பிடிச்ச படங்கள் வந்துச்சுன்னா அவ்வளோ கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து சாப்பிட்றது, தூங்குறது, சரக்கு அடிக்கிறது, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது இதுதான் அப்படி சொன்னாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து என்ஜாய் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. பரவாயில்ல, இப்படியும் இருக்காங்க மக்கள். நம்ம தான் பாருங்கள், ஒரு ஆர்டிஸ்ட்டு பின்னாடி ஓடுறோம், பால் அபிஷேகம் பண்ணுறோம், எப்படிலாமோ போகிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. நம்ம வந்து ஃபுல்லாக செலிப்ரேஷனோடு போகிறோம். கண்மூடித்தனமாக ஒரு ஹீரோ பின்னாடி நம்பி ஓடுறோம் எல்லாமே. பட் அவங்க அப்படி இல்லை. அவங்க வந்து அவங்க லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மாதிரி அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக, எங்கேயுமே குப்பைலாம் பார்க்கவே முடியாது. குப்பை இருக்குது, நான் பார்க்குறேன், அங்கங்கே குப்பைலாம் பறக்குது பார்த்துருக்கேன். பட் ஆனால் அதை நைட்டில் வந்து வயசானவங்கலாம் வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிடுறாங்க. இது வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஆக்ஷன் படம்லாம் இருக்குல்ல, விஷாலோடது, அங்கே ஒரு சாங் வரும், அதுலேயும் எடுத்த இடங்கள், இந்த ரோடு, இது மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த சீனரிஸ்லாம். இங்கே நிறைய இடங்கள் எடுத்திருக்காங்க. இந்த அந்த அந்த பாறை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஹயாத் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபவுண்டன் இருந்துச்சு. அந்த நீர் குமிழிகள் வரக்கூடிய ஒரு இடம் பார்க்க அழகாக இருந்துச்சு. அதையும் எடுத்தேன். அப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா, அவங்களுக்கு வந்து பொதுவாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குமா, பீஸ்ஃபுல்லாக. அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப வசதி, ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. குப்பைகள்லாம் ரோட்டில் அதிகமாக இல்லை, நீட்டாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது. அங்கே செங்கல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கட்டடம்லாம், பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் அங்கே ப்ளக் பாயிண்ட் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் போயிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த சார்ஜ் போடுறதுக்கே ரொம்ப திணறிட்டேன், என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்டோட சின்ன இது கனெக்டர் வாங்கி அதை போட்டு பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கோபுஸ்தானுக்கு போகிற ரூட் இது. ஸோ அந்த ரூட்டில் போகிற வழி இது. அது லாஸ்ட்டில் எங்கேயோ அங்கே வந்து ஒரு எரிமலையோ ஏதோ என்ன சொன்னாங்க, எரிமலை, அதாவது இப்போது எரிமலை இல்லை போல். பட் ஆனால் அது ஏதோ எரிமலை, அது எனக்கு மறந்துட்டேன். எரிமலை இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்லைன்னு சொன்னாங்களா, எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம், டூரிஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. இது வந்து அது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஹாலிவுட் படத்தில் வரக்கூடிய இடம் மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாகவே. அது கீழே பார்த்திங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருந்தது. அதில் வந்து ஏதோ ரெண்டு பெரிய நாட்டு படைகள் போர் புரியலாம் அந்தளவுக்கு இடம் இருந்துச்சு. எங்கேயோ படத்தில் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு. இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரமாக அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்து ரசித்தோம். அப்புறம் வந்து அந்த நாட்டில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடை பற்றி சொல்லிட்டேன். அங்கே பெட்ரோல் அதெல்லாம் சொல்லிட்டேன், விலை கம்மின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேறு என்ன சொல்லணும், எதாவது மிஸ் பண்ணிட்டேனா? அவங்களுக்கு சினிமா வந்து பெருசாக பிடிக்காது.
அவங்களுக்கு வந்து சினிமா பார்க்குற இது கிடையாது. பட் ஆனால் டிவிஸில் நம்ம இந்தியன் சினிமாவை தான் பார்க்குறாங்க. அதுவும் பழைய படங்கள் தான் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அங்கே ஊரில் ஒரு நாய், குட்டி நாய். அந்த நாய் பார்த்திங்கன்னா காதே இல்லை பாருங்களேன். ஆனால் அதை வெட்டிட்டாங்களா இல்லை உண்மையிலேயே அது அப்படியான்றது எனக்கு தெரியல. நான் கேட்க மறந்துட்டேன். பட் இந்த மாதிரி பெரிய நாயும் இருக்குது, அதுக்கும் காது இப்படி தான் இருக்கும். அப்போது அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தையை மேய்க்குதுங்க. நீங்கள் ஆட்டு பக்கத்தில் போனீங்கன்னா நீங்கள் செத்தீங்க, கடிச்சு கொதறிடும், பக்கத்துலேயே போக முடியாது. அது வந்து அவங்க எஜமானனுக்கு அவ்வளோ உண்மையாக இருக்குது. இது வந்து அது ஸ்விம்மிங் பூல் அப்போ சொன்னது. இது வந்து இந்த இடம் பேர் ஹிசின்னு நினைக்கிறேன். ஹிசி. அது பயங்கர காற்று. இன்னொன்று இங்கே வந்து கிளைமேட்டை வந்து நம்மளால் வந்து இது பண்ணவே முடியாது. நாங்கள் போயிருந்த டைமில் பயங்கர காற்று இருந்தது. அப்புறம் வந்து பனி பயங்கரமாக இருந்துச்சு. 5 டிகிரி மைனஸ் 5 டிகிரி இருந்துச்சு. 5 டிகிரி டு 15 டிகிரி அந்த டைம் அந்த இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் பில்டிங் பாருங்களேன், அந்த செங்கல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சுல்ல. அப்புறம் இது வந்து அந்த ஹோட்டல் யூரோப்பா பக்கத்துலேயே, எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் மாதிரி. அங்கே ஏதோ வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இது ஏதோ ரோல் மாதிரி இருந்துச்சு. நல்லா சூடாக அதுலேயே அப்படி புகைலாம் வர்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் நான் சொல்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன இதை பற்றி சொல்ல மறந்துட்டேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இது நைட் வியூ. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம் மறுபடி சென்னை கிளம்புறதுக்கு. ஸோ அங்கேருந்து அபுதாபி போய் அபுதாபிலேருந்து சென்னை வந்தேன். சென்னை வந்து அப்புறம் வந்துட்டேன். ஸோ இதுதாங்க ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது அபுதாபி ஏர்போர்ட். ஸோ எனக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு மெமரி. என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு விசிட்டு இன் அப்ராட் ஃபாரின் கண்ட்ரி. நான் லோக்கலில் நிறைய ஃப்ளைட்டில் போயிருக்கேன். பட் இதுதான் வந்து முதல்ல கடல் தாண்டி போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது பாருங்கள், ரோட்டில் உட்காந்துருக்கேன், கோபுஸ்தான் ரோட்டில். அது மாதிரி ரொம்ப ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணது. ஸோ இவ்வளோ நேரம் நான் போட்ட போரிங் பிளேடெல்லாம் கேட்டு ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ நண்பர்களே. நன்றி, வணக்கம்.